உங்களுடைய எழுத படிக்க தெரியாத கை நாட்டு அமைச்சரை நீங்கள் வடக்குக்கு தந்திருக்கிறீர்கள். கேவலம். ப்ரொஃபசர்ஸை பற்றி யோசிச்சு பாருங்க, மற்ற புத்திஜீவிகளை பற்றி யோசிச்சு பாருங்க. யோசிக்கிற அளவுக்கு உங்களுக்கு மண்டையில் என்று எனக்கு நன்றாகவே தெரியும். உங்களுக்கும் சத்தியமூர்த்திக்கும் தாராளமான தொடர்புகள் இருக்குது. சாதாரணமாக காசுகள் மாற்றிக்கொள்ளுங்கள். அதனுடைய பாவம் இந்த அரசருக்கும் இந்த அமைச்சருக்கும் வந்து சேரும். நீங்கள் இந்த முறை சொல்லியிருக்க டிஃபென்ஸை விட, அதாவது பாதுகாப்பை விட சுகாதாரத்தை நாங்கள் அதிகமாக செலவழித்திருக்கிறோம் என்று நீங்கள் சொல்லியிருக்கிறீர்கள், ஏற்றுக்கொள்கிறேன். உங்களோட ரீகரண்ட் எக்ஸ்பெண்டிச்சர் டிஃபென்ஸ்ல 382 பில்லியன், கேபிட்டல் 60 பில்லியன், மொத்தமாக 442 பில்லியன். ஆனா 2024 ஆண்டு ரணில் அந்த ஆண்டை வச்சிருக்க 430 பில்லியன். ஆனா நீங்க 442. 2023 அதே ரணில் வச்சிருக்க 382. ஆகவே நீங்க 442. ஆகவே உங்களுடைய பாதுகாப்புக்குரிய செலவினம் ஹெல்த்தை விட கூட என்பதை நான் உங்களுக்கு சொல்லிக் கொள்றேன். அது எப்படி இருக்கும் என்று பார்த்தா 2023 சுகாதாரத்துறைக்கு ரணில் பிரதி கொடுத்தது 343 மில்லியன். அவர் அதை 2024 ஆண்டு 25% கூட்டி சுகாதாரத்துறை கொடுத்திருக்கிறார். ஆனால் 2024 இருந்ததை விட நீங்கள் 9% தான் கூட்டியிருக்கிறீர்கள். நான் ஒன்றும் ரணில் துணிபாடி இல்லை, அவர் ஒரு நெறி, அதை நான் சொல்லுகிறேன். ஆனால் அந்த அரசாங்கத்தை வீழ்த்தி வந்த இந்த அரசாங்கம் ஒரு நாளுமே மக்களுக்கு நல்லது செய்யவில்லை என்பதை சொல்லுகிறேன். ஏனென்றால் 2024 ஒப்படைக்க 2025 9% தான் சுகாதார அமைச்சுக்கு ஒதுக்கி இருக்கிறீர்கள் மேலதிகமாக. ஆனால் 2023 24 25% பிரிக்கப்பட்டிருக்கிறது. அதுக்கு பார்ப்போம். வடக்கு கிழக்கு, ஏன் நீங்கள் வடக்கு கிழக்கு கதைக்கிறீர்கள்? நான் வடக்கை சேர்ந்தவன். உங்களுடைய சுகாதார அமைச்சர் சொன்னார், உங்களுடைய விளையாட்டுகளை கொண்டே வடக்கில் வச்சுக் கொள்ளண்டு. உங்களுடைய எழுத படிக்க தெரியாத கை நாட்டு அமைச்சரை நீங்கள் வடக்குக்கு தந்திருக்கிறீர்கள். கேவலம். நான் அவருக்கு சொல்லுகிறேன், வேலுமண்டால் போய் சொல்லுங்கள். அவருக்கு இவர் வாசித்து விளங்கக்கூடிய அறிவில்லை என்பது உங்கள் எல்லாருக்கும் தெரியும், எனக்கும் தெரியும். டோட்டல் எக்ஸ்பெண்டிச்சர் மொத்தமாக சுகாதாரத்துறை 508.5 பில்லியன். அதுல வடக்கு கிழக்குல நீங்க வடக்குக்கு தந்திருக்கிறது 610 மில்லியன் மட்டும். அதே மாதிரி கிழக்குக்கு ஈஸ்டர்ன் ப்ரொவின்ஸுக்கு 732 மில்லியன் தந்திருக்கிறீங்க. ஈஸ்டர்ன் ப்ரொவின்ஸ்ல ட்ரிங்கோமல்லியில ஈடியூ கட்டுறதுக்கு 200 மில்லியன் தந்திருக்கிறீர்கள். இதுல என்னண்டா, ஜாழ்ப்பாணத்துல உங்களோட மொத்த சுகாதார அமைச்சின் செலவுக்கு நீங்கள் உங்களுடைய ஜாழ்ப்பாணம் இல்ல வடக்குக்கு தந்திருக்கிறது 0.119% பிச்சை. நான் அதை பற்றி மேல கதைக்க விரும்பல. அதே மாதிரி ஆகலும் கேவலமாய் கிழக்கு மக்களுக்கும் நீங்கள் போட்டுக்கிற பிச்சை 0.1% கணக்கு வேணும்னா நீங்கள் யார் வரலாம், நான் உங்களுக்கு படிப்பிக்கிறதுக்கு தயாரா இருக்கிறேன். நீங்க தந்திருக்க 0.1% தான் வடக்கு மாநில சுகாதாரத்துறைக்கு தந்திருக்கீங்க. சரி, அதை விடுவோம். உங்களுக்கு தெரியும் எங்களுடைய வருமானம் வாரது அல்கோஹால் மற்றும் கசினோ போன்றவற்றினால் நாங்கள் எடுக்கின்ற வருமானத்தால் தான் எங்களுடைய நாட்டுக்குரிய ட்ரெஷரிக்குரிய வருமானம் வாரது. ஆனால் நீங்கள் டொபாக்கோக்கு விரித்திருக்கிற வரி ஆக 2 பில்லியன். அதே நேரம் சிகரெட்டுக்கு 130 பில்லியன். ஆனால் 500 பில்லியன் சுகாதார சேவைக்கு செய்கிறோம். ஏனென்றால் எங்களுடைய நாட்டிலே சிகரெட்டையும் கொண்டு அல்கோஹாலையும் கொண்டு சுகாதாரத்தை கொண்டு வரது அரசாங்கம் தான், அதை மக்களுக்கு கொடுக்கிறது அரசாங்கம் தான். அதே நேரத்தில் இந்த இவற்றை சுகாதாரத்தை செலவழிக்கிறது நாங்கள் தான். ஆகவே நான் ஒன்றை சொல்ல விரும்புகிறேன். ஒரு பாராளுமன்ற உறுப்பினர் மாத வருமானம் 4 லட்சம். அது மாதிரி 159 பேர் இந்த பக்கம் இருக்கிறீர்கள். அது 5 வருடத்துக்கு மொத்தமாக 3180 மில்லியன் உங்களுக்காக, உங்களுடைய சம்பளத்துக்காக இந்த அரசாங்கம் செலவிடுகிறது. நீங்கள் தானே நாட்டை காப்பாற்ற வந்தாக்கள். இந்த 3880 மில்லியனை நீங்கள் நாட்டுக்கு கொடுங்க. அப்பா எங்களுடைய வைத்தியர்கள் தங்களுடைய வாகன இறக்குமதி, அதுல நீங்கள் 10 பில்லியன் வாகன இறக்குமதி வரியாக நீங்கள் இந்த முறை போட்டுக்கிறீர்கள். கணக்கோட சொல்றேன். அதுல நீங்கள் இந்த 3 பில்லியன் கொடுங்க. எங்களுடைய வைத்தியர்கள் ஒவ்வொருவருக்கும் அவர்களுடைய வாகனத்தை எங்களுடைய நாட்டுக்கு கொண்டு வரக்கூடிய நான் சொல்றேன். ஆனால் கசினோக்கு நீங்க அடிச்சிருக்க லைசன்ஸ் ஃபீ ஆக ஒரே 1 பில்லியன். ஏன்னா இந்த அரசாங்கம் திரும்பவும் எங்களுடைய மக்களுடைய பணத்தோட விளையாடு. இதை விட கணக்க இருக்கிறது. ஒரு வைத்தியரை நாங்கள் எங்களுடைய நாடு கட்டியெழுப்பதாக இருந்தால் ஒரு வைத்தியருக்கு 15 பில்லியன் 150 லட்சம் செலவழிக்கிறோம். போன வருடம் மட்டும் எங்களுடைய நாட்டிலிருந்து 2500-2400 வைத்தியர்கள் வெளியில் போயிருக்கார்கள். கன்சல்டன்களுடைய மதிப்பு வேற எங்கேயோ. அப்படி பார்த்தால் 36 பில்லியன் எங்க நாட்டுக்கு நட்டம். உங்களுடைய பிழையான பொருளாதார கொள்கை அது இந்த பக்கமும் இருக்குது. நான் யாருன்னு சொல்லவில்லை. அதே நேரம் 75 பில்லியன் இப்போது சொல்லியிருக்கார் எங்களுடைய எதிர்க்கட்சி தலைவர். இந்த வருடத்திலே 5000 வைத்தியர்கள் போறதுக்கு தயாரா இருக்கிறார்கள். அப்படி அதை பார்த்தா மொத்தமாக 75 பில்லியன் நட்டம் இந்த நாட்டுக்கு. உங்களுடைய பிழையான உங்களுடைய சம்பள கொள்கையால 75 பில்லியன் எங்களுடைய நாட்டுக்கு நட்டம். அப்ப நீங்க லெக்சர்ஸை பற்றி யோசிச்சு பாருங்க, ப்ரொஃபசர்ஸை பற்றி யோசிச்சு பாருங்க, மற்ற புத்திஜீவிகளை பற்றி யோசிச்சு பாருங்க. யோசிக்கிற அளவுக்கு உங்களுக்கு மண்டையில் என்று எனக்கு நன்றாகவே தெரியும். சரி, அதெல்லாம் விடுவோம். யாழ்ப்பாணத்திலையும் வடக்கு கிழக்கிலையும் சுகாதாரத்துறை ஒழுங்கா இருக்கான்னு பார்த்தா என்ன பிரச்சனை சொன்னா, வவுனியாவில் ஒரு கொலை சிசு வழக்கு. அந்த வழக்கால தான் நான் ஜெயிலுக்கு போனான். அதை விட சிந்துஜா என்ற அம்மா மன்னார் வைத்தியசாலையில தான் பால் கொடுத்து கொண்டிருக்கல வைத்தியர் பார்க்காதால ப்ளீட் பண்ணி செத்து நிலத்துல விழுந்து செத்தது.
அந்த பிள்ளையை பார்க்க போனதுக்காக தான் அந்த இருந்த அரசாங்கம் ரணில் அரசாங்கம் என்ன பிடிச்சு ஜெயில 5 நாள் போட்டது. இந்த வரைக்கும் அந்த சிந்துஜா என்ற அம்மாக்குரிய நீதி கிடைக்கவே இல்லை. அது மட்டுமில்லை, அதை விட வைஷாலினி என்ற பிள்ளைக்கு கையை வெட்டி அவளை ஒரு ஊனமாக மாற்றி இருக்கிறோம். இந்த வரைக்கும் உங்களுடைய சுகாதார அமைச்சர் சத்தியமூர்த்தி, நான் கதைக்கவே இல்லை என்றால் உங்களுக்கும் சத்தியமூர்த்திக்கும் தாராளமான தொடர்புகள் இருக்குது. சாதாரணமாக காசுகள் மாற்றிக்கொள்ளுங்கள். அதனுடைய பாவம் இந்த அரசருக்கும் இந்த அமைச்சருக்கும் வந்து சேரும். சரி, அதை பார்ப்போம். எஜுகேஷனுக்கு வருவோம். சரி, நீங்க சுகாதார துறைக்கு தான் ஒன்றுமே தெரியல. எஜுகேஷனுக்காவது எங்களுடைய வடக்கு கிழக்கு தந்திருக்கிறாண்டு. பிக்ஸ்ட் யூனிவர்சிட்டி கொடுத்துருக்கீங்க 785 மில்லியன். புத்தசாசன யூனிவர்சிட்டி பாலி யூனிவர்சிட்டி கொடுத்துருக்கீங்க 1030 மில்லியன். அது மொத்தமாக 1960 மில்லியன். நீங்கள் உங்களுடைய மதம் சார்ந்த யூனிவர்சிட்டி கொடுத்துருக்கீங்க. ஆனால் ஜாழ்ப்பாண லைப்ரரிக்கு தந்ததாக 100 மில்லியன். அது எப்படி என்றா உங்களோட புத்தசாசனத்தில் கொடுக்கிற மொத்த அமௌண்ட் 5.5 மில்லியன் சொல்லி போட்டு ஜனாதிபதி வந்து சொல்றார் தான் காசு கொடுத்துறேன். கேட்கிறவனுக்கு தமிழன் முட்டாள் இல்லை, கணக்கோடு சொல்லுறேன். கணக்கு வேணுமென்று ஆரன் வாங்க படிப்புகிறேன். அதே மாதிரி மறுபடியும் சொல்றேன், மொத்த யூனிவர்சிட்டிகளுக்காக செலவழிக்கப்பட்ட பணம் 81,100 மில்லியன், 81 பில்லியன். ஆனால் ஜாழ்ப்பாணத்திலே 5,350 மில்லியன், ஈஸ்டர்ன் யூனிவர்சிட்டிக்கு 2,550 மில்லியன், ட்ரிங்கோக்கு 1,125 மில்லியன், வவுனியாக்கு 1,340 மில்லியன். மொத்தமாக 5,350 மில்லியன் தான். இதை பார்த்தீங்கன்னு சொன்னால் ஆக வடக்குக்கு நீங்கள் படிப்புக்கு தந்தது மொத்த யூனிவர்சிட்டி கொடுத்த காசு 8,2 மில்லியன், 8,2 வீதம், மொத்தத்தின் 8,2 வீதம். அது மாதிரி கிழக்குக்கு நீங்கள் எப்படி அவர்களை நீங்கள் உங்களுக்கு வாக்கு போடாதுக்கான இந்த அரசாங்கம் எப்படி அவமதிச்சிருக்கா? கிழக்கு கொடுத்தது 4.5 மில்லியன், 4.5 வீதம். மொத்தமாக யூனிவர்சிட்டிக்கு ஒதுக்குன்ற அவ்வளவு காசுல கிழக்கு படிப்புக்கு நீங்க கொடுத்தது 4. வடக்குல படிப்பால தான் நாங்கள் எப்பயும் வந்தான்.